ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரான் 65 பண்ண போகிறோம். ப்ரான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சீஸ் 65 மசாலா கிடைக்கும் ரெடிமேடாக. அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். மிளகாத்தூள் போட்டுக்கிறது இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் போட்டுவிட்டேன். சால்ட்டு போட்டு நல்லா பரட்டி வச்சுட்டேன். பரட்டி ஒரு 5 மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் தோசைக்கல்ல 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கணும். நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாசமாக இருக்கும். பசங்க சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை போட்டு ரைஸ் அதை பண்ணிட்டு இன்னும் சமையல் இருந்தாலும் சாப்பிடுவோம். கொஞ்சம் கூட நல்லா டீப் ஃப்ரை ஆகும். கலர் சேஞ்ச் இருக்கிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் பேக்கில் அதாவது கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பண்ணோம். அந்த கையை ப்ரௌன் அதே சொல்லணும். அதுக்கு சுடுசோறு வச்சுருந்தேன், ரைஸ் வச்சுட்டு மீன் குழம்பு வச்சுருந்தேன். மீன் குழம்பு ப்ளஸ் ப்ரான் தொக்கு, ப்ரான் 65 காம்போ செமையாக இருந்தது. நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலான்ட்டு ரைஸை போட்டு சுட்டு குழம்பு ஊற்றி அந்த 65 வச்சு சாப்பிட்டேன். பயங்கர டேஸ்ட்டு. யாருக்கெல்லாம் ப்ரான் 65 பிடிக்குன்னு சொல்லுங்கள். ப்ரான் தொக்கும் நான் பண்ணுவேன், பட் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் 65. இது கொஞ்சம் ஈஸியாக 2 மினிட்ஸில் பண்ணிடலாம். அதனால் இது குழம்பு இருந்ததுனால 65 பண்ணிட்டோம். யாருக்கெல்லாம் ப்ரான் தொக்கு பிடிக்கும், ப்ரான் 65 பிடிக்கும்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோவுக்கு லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.